10 விரல் கோலம் போட பூமி மேல முளைச்ச சிக்கிறமே பூவசைவ பார்த்து பார்த்து கூடும் எனக்கு புன்னகை காலம் போக தோகையாக சிரிச்ச பெட்டகர் யாருக்கு இங்கு யாரு காவல் மாறி போச்சு கணக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ரொம்ப நாள் சென்று இன்னைக்கு நான் வந்து பாயா பண்ணுறேன். ஆட்டுக்கால் பாயா காட்டுறேன் பாருங்கள். 2 ஆட்டுக்கால் பாயா 2 ஆட்டுக்காலும் எடுத்துருக்கிறேன். அதுக்கு மசாலாலாம் போடணும் காட்டுறேன். கறி ஆட்டுக்கு பாயா போடுறதுக்கு எண்ணெய் ஊற்றுனேன். எண்ணெய் வந்து பெரிய ஸ்பூனால் ஒரு 4 ஸ்பூனு எண்ணெய். துண்டு பட்டை, வெங்காயம் நடுத்தரமாக ஒரு சின்ன பல்லாரி வெங்காயத்தில் ஒரு 4 வெங்காயம் எடுத்து நடுத்தர வெங்காயம் போடும். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, கைப்பிடி அளவு மல்லிக்கீரையும் புதினாக்கீரையும் சின்னதாக வெட்டி போடுறேன். நல்லா இப்போ தான் வாசமாக இருக்குது. எண்ணெயில் போட்டு பொரிச்சு விட்டோம்னா வாசமாக இருக்கும். மணத்துக்கு போடுறேன். இதில் வந்து இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூனும் கொத்தமல்லி தூள் போடுறேன். உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு. சிக்கன் ஸ்டாக்கு ஒரு சின்னதாக ஒரு சின்ன பீஸு கட்டியாக உள்ளது தான் சின்ன பீஸ் எடுத்து போடுறோம். இப்போ வெங்காயம் இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் வந்துருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு இதால் இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூனு இஞ்சி பூண்டு போடுறேன். இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் அது வதங்கி நல்லா பச்சை வாசம் மாறிடுச்சு. மாறின பிறகு இப்போ தக்காளியை போடுறேன். தக்காளி வந்து 3 தக்காளி நடுத்தர, ரொம்ப பெருசாக இல்லை, சின்னது மேலே நடுத்தர தக்காளியில் 3 எடுத்து 3ஐயும் வெட்டி போட்டு வைக்கிறேன். இது நடங்கின உடனே நம்ம மசாலா போடணும். கொஞ்சம் தக்காளி எல்லாம் வதங்கி வச்சுக்கிறோம். இப்போ வெங்காயம் தக்காளியும் வதங்கிடுச்சு, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, மசாலா வாசம் போயிடுச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் ஒரு கரண்டி போடுறேன். அதை இதை மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கணும் காலை, ஆட்டுக்காலை. இது வந்து கரம் மசாலாவில் ஒரு 2 கரண்டி, மிளகாத்தூள் ஒரு கரண்டி. மசாலாலாம் முறைவிடுச்சு, தக்காளி நல்லா வெந்துருச்சு, மசாலா முறைவிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஆட்டுக்காலை போட்டுங்க. கட்டி வச்சிருந்த ஆட்டுக்காக இந்த ஸ்டேஜில் இப்படி போட்டுக்கணும். கொத்தமல்லி தூள் ஆனால் கொஞ்சம் கூட வேணும்டா கூட போடலாம், ஆனால் குறைச்சிக்கலாம் வேணும்டா கொஞ்சம் நல்லி கூட குறைச்சிக்கலாம். ஒரு நல்லா கிளற வேண்டியது, நல்லா எல்லாத்துலேயும் படுற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. தேங்காய் முந்திரியும் போட்டு ஒரு அரை காமூடி தேங்காய் போட்டு முந்திரி ஒரு 10 முந்திரி போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன். அதையும் இதில் ஊற்றிடலாம். இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். பார்த்துக்கிட்டு வேவலண்டா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், வெந்துடும். வேவலண்டா ஊற்றலாம். இப்படி போட்டு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ வந்து மூடியை போட்டு மூடி 20 நிமிஷம் வைக்கணும். ஆட்டுக்காலை இருக்கிறதுனால கொஞ்சம் வேவுறதுக்கு நேரம் ஆகிடும். அதனால 20 நிமிஷம் இதை வேக விடணும். வேக விட்டுட்டு வெந்தவுடனே நான் காட்டுறேன், அதை எடுத்து காட்டுறேன். இப்போ 20 நிமிஷத்துக்கு மேலே 30 நிமிஷமாச்சு ஆட்டுக்காலை நான் வச்சிருக்கிறேன். ஏன்னா இது கால் கொஞ்சம் பெரிய கால், கொஞ்சம் நல்ல காலாக இருந்துச்சு, அதனால கொஞ்சம் நேரப்பட வச்சுருந்துருக்கிறேன். அந்த திறந்து காட்டுறேன் பாருங்கள், இந்த ஆவிடுச்சு. நல்லா கொலப்பாக இருக்குது, கொலன்னு நல்லா வெந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வச்சுக்கிட்டோம், சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. தேங்காய் முந்திரியெல்லாம் போட்டு இருக்கிறேன், டேஸ்ட்டாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அடுத்த வீடியோ நாளைக்கு போட்டு காட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.